அமர்ந்திருக்கிற ஆண்டோர்களே, இந்த சிறப்பு பயிற்சியிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற பிள்ளைகளே, பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு காட்டிலே ஒரு சிங்கம் இருந்தது. அந்த சிங்கத்தினுடைய பணியாளராக, வேலைக்காரனாக ஒரு ஓநாய் இருந்தது. இந்த ஓநாயுடைய வேலை என்ன என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் இந்த சிங்கத்திற்கான உணவை கொண்டு வர வேண்டும். இந்த சிங்கத்திற்கு உணவை கொண்டு வந்து சமைத்து கொடுக்க வேண்டும். ஒரு நாள் ஒரு கழுதையானது இந்த ஓநாயிடத்திலே மாட்டிக்கொள்ளுகிறது. இந்த கழுதையிடத்திலே இந்த ஓநாய் சொல்லுகிறது, உன்னை எங்களுடைய அரசன் அடுத்த அரசனாக மாற்ற விரும்புகிறார், எனவே நீ என்னோடு வா என்று சொல்லி ஏமாற்றி அந்த கழுதையை அழைத்து வருகிறார். இந்த கழுதையை பார்த்த உடனே சிங்கம் அதன் மீது பாய்கின்றது. அந்த கழுதையினுடைய ஒரு காது மட்டும் சிங்கத்தினுடைய கையிலே மாட்டிக்கொள்ளுகிறது. கழுதை உயிரை விட்டால் போதும் என்று ஓடோடி செல்லுகிறது, தப்பித்து கொள்ளுகிறது. உடனே இந்த ஓநாய் அந்த கழுதையை மறுபடியும் துரத்தி செல்லுகிறது. துரத்தி செல்லுகின்ற போது அந்த கழுதை சொல்லுகிறது, நீ என்னை அரசனாக உன்னுடைய அரசன் மாற்றுவான் என்று சொன்னாய், ஆனால் நான் வந்த உடனேயே என்னுடைய காதை உன்னுடைய அரசன் பீத்து எடுத்து விட்டான் என்று சொல்லுகிற போது அந்த ஓநாய் சொன்னது, அரசனுக்கு முக்கியமானது கிரீடம். அந்த கிரீடம் வைப்பதற்கு உன்னுடைய காது தடையாக இருக்கிறது, உன்னுடைய காது நீண்டு இருக்கின்ற அந்த காரணத்தினால் இந்த தடையை மாற்றுவதற்காகத்தான் சிங்கம் இப்படி செய்தது என்று சொல்லி அந்த கழுதையை மறுபடியும் கூட்டி வருகிறது. இந்த கழுதை மறுபடியும் இந்த பேச்சை கேட்டு, இந்த ஓநாயினுடைய பேச்சை கேட்டு இந்த ஓநாயோடு பயணப்பட்டு வருகிறது. இந்த கழுதையை பார்த்த இந்த சிங்கம் மறுபடியும் பாய்ந்து செல்லுகிறது. இந்த கழுதையை பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறது, பிடிக்க முயற்சி எடுக்கிறது. இந்த கழுதையினுடைய வால் மட்டும் சிங்கத்திடத்திலே மாட்டி கொள்ளுகிறது. கழுதை பயந்து ஓடுகிறது. மறுபடியும் ஓநாய் அதை துரத்தி கொண்டு செல்லுகிறது. மறுபடியும் ஒரு இடத்திலே ஓநாயும் கழுதையும் சந்தித்துக் கொள்ளுகிறார்கள். கழுதை சொல்லுகிறது, என்னை நீ அரசனாக உன்னுடைய அரசன் மாற்றுவான் என்று சொன்னாய், முதல் தடவை வந்தபோது என்னுடைய காதை எடுத்தது, அப்போது நீ சொன்னாய் கிரீடம் வைப்பதற்கு, மணிமகுடம் வைப்பதற்கு உன்னுடைய காது தடையாக இருக்கிறது என்று சொன்னாய், இப்போது என்னுடைய வாளை அது பறித்து விட்டது என்று சொல்லுகின்ற போது அந்த ஓநாய் சொன்னதாம், நீ அந்த சிம்மாசனத்திலே உட்காருவதற்கு உன்னுடைய நீளமான இந்த வாளானது தடையாக இருக்கிறது, எனவே அதைத்தான் அது மாற்றி இருக்கிறது, இனி என்னோடு வா, இனி உன்னை கண்டிப்பாக அது அரசனாக மாற்றும் என்று சொல்லுகிறது. இந்த கழுதையும் இதை நம்பி வந்து இந்த சிங்கத்திடத்திலே மாட்டிக்கொள்ளுகிறது. இந்த சிங்கத்தின் அடித்து சிங்கம் இந்த கழுதையை அடிக்கிறது. கழுதை இறந்து போகிறது. உடனடியாக இந்த கழுதையை நீ சமைத்து கொண்டு வா என்று சொல்லி ஓநாயிடத்திலே சிங்கம் சொல்லுகிறது. சிங்கம் அந்த ஓநாயிடத்திலே கட்டளை இடுகிறது. ஓநாய் இந்த கழுதையினுடைய உடலை ஒவ்வொரு கூறாக கொண்டு வந்து அதற்கு கொடுக்கிறது. வயிற்றை ஒரு பகுதியாக கொடுக்கிறது, நெஞ்சு பகுதியினுடைய சதையை கொடுக்கிறது, காலினுடைய சதையை கொடுக்கிறது, ஈரலை கொடுக்கிறது, இதயத்தை கொடுக்கிறது, எல்லாவற்றையும் கொடுக்கிறது. சிங்கம் அந்த ஓநாயிடத்திலே கேட்கிறது, இந்த கழுதையினுடைய மூளை எங்கே என்று கேட்கின்ற போது அந்த ஓநாயானது இந்த மூளை ஏற்கனவே உண்டு விட்டது, அதை சாப்பிட்டு விட்டது. எனவே சொல்லுகிறது, மன்னா, நீங்கள் ஒரு தடவை அந்த கழுதையை பிடிக்கின்ற போது அதனுடைய காதை இழந்தது, அப்போதும் அதற்கு அறிவு வரவில்லை, புத்தி வரவில்லை, ஞானம் வரவில்லை. மறுபடியும் என்னை நம்பி இரண்டாவதாக வந்து வாளை இழந்தது, அந்த வேளையிலும் அதற்கு புத்தி வரவில்லை, ஞானம் வரவில்லை, அறிவு வரவில்லை. மூன்றாவது தடவை உங்களிடத்திலே வந்து மாட்டி இருக்கிறது என்று சொன்னால் அந்த கழுதைக்கு கண்டிப்பாக மூளை கிடையாது, இந்த கழுதை பிறக்கின்ற போதே மூளை இல்லாமல் பிறந்தது என்று சொன்னதா. ஒருவேளை இது ஒரு வேடிக்கையான ஒரு கதையாக இருந்தாலும் இன்னைக்கு நாளினுடைய பயிற்சிக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்பந்தம் என்று நாம் யோசித்தாலும், பல வேளைகளிலே இந்த சமுதாயத்திலே இருக்கிற அமைப்புகள் அல்லது சமுதாய தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் மூளைகளை தின்று வாழுகிற ஓநாய்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மூளைகளுக்கு உலை வைக்கின்ற அல்லது தங்களுடைய சிந்தனைகளை நம்முடைய சிந்தனைகளாக மாற்றுகிற இந்த ஓநாய்களிடமிருந்து நம்முடைய இளம் கிறிஸ்தவ மாணவர்களை, இளைஞர் இயக்க பிள்ளைகளை நாம் எப்படி வளர்த்தெடுப்பது, வாழ வைப்பது, இந்த பிள்ளைகளுக்கு நல்லதை எப்படி சொல்லிக் கொடுப்பது என்பதற்காகத்தான் இன்றைய நாளிலே 2 மிகச்சிறந்த பயிற்சிகள் நமக்காக கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது. குடியுரிமை திருத்த சட்டத்தை பற்றிய ஒரு பார்வை, சமூக அரசியலை பற்றிய ஒரு பார்வை, அதுபோல இளம் பெண்கள் சந்திக்கிற சவால்களை எப்படி நாம் எதிர்கொள்வது, நம்முடைய மூளைகளுக்கு குறிவைக்கிற ஓநாய்களிடமிருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்பது போன்ற மிகச்சிறந்த பயிற்சிகள் இன்றைய நாளிலே கொடுக்கப்பட இருக்கிறது. எனவே எல்லோரும் இந்த பயிற்சிகளை உள்வாங்குவோம்.
நம்முடைய இளம் கிறிஸ்தவ மாணவர்களாக இருந்தாலும் சரி, அதுபோல இளைஞரேக்க பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையை கொண்டு மற்றவர்களுக்காக சமுதாயத்திற்காக உழைப்பதற்காக நாம் முயற்சி எடுப்போம். இந்த காலம் நம்முடைய காலமாக இருக்கிறது. இன்றைய நாள் நம்முடைய நாளாக இருக்கிறது. எனவே இணைந்து செயல்படுவோம். கண்டிப்பாக வெற்றியும் வாழ்வும் வளமும் நமக்கு உரியதாகும் என்று நம்புகிறேன். நன்றி.